அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்கள ரெண்டு வகையாக பார்க்கலாம் நம்ம. ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலே அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு சுகர் ரொம்ப அதிகமாகி வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலாக சாப்பிட்டா கூட அவங்களால வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்கிற விஷயம், டாக்டர் நான் வெயிட் ரொம்ப குறைஞ்சு வயசான மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க, ரொம்ப நோய் அதிகமான மாதிரியான ஒரு நிலையில் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. ஸோ நார்மலாக உணவு சாப்பிட்டாலும் கூட ஏன் வெயிட் லாஸ் ஆகுது? சுகரில் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது என்னென்ன காரணங்களால் வருது, இதை சரி செய்கிறதுக்கான உணவு முறைகள் என்ன, மருத்துவ முறைகள் என்ன, அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுகர் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாகும்போது நம்மளுடைய சிறுநீர் வழியாக சுகர் வெளியாகும், குளுக்கோஸ் வெளியாகும். நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது யூரின் டெஸ்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 1+, 2+, 3+ன்னு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல இருந்து ப்ரோட்டீனும் வெளியாகும், அதே மாதிரி சுகரும் வெளியாகும். ஸோ அந்த மாதிரி வெளியாகும் பொழுது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான அந்த சத்து பொருட்கள் கிடைக்காது. அதே சமயத்தில் செல்களுக்குள்ள தேவையான அந்த சுகரும் போகாது. ஏன்னா ஹை லெவல் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆறு நிறைய தண்ணி போனாலும் அதை எடுத்து குடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ரத்தம் முழுவதுமாக சுகர் நிறைய இருக்கும், ஆனால் செல்களுக்குள்ள இந்த சுகர் போக முடியாதனால அதுவும் டயர்டாக ஆகிடும். நீங்கள் பசிக்குதுன்னு சொல்லி திருப்பி திருப்பி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த அதிகப்படியான சுகர் யூரின் வழியாக உங்களுக்கு வெளியாகிடும். ஸோ இதனால் உங்களுடைய உடம்பு வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுடைய செல்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காதனால உங்கள் பாடி என்ன பண்ணும், ஸோ ஃபேட் செல்லில் இருந்தும் மசில் செல்லில் இருந்தும் தசை செல்களில் இருந்தும் அதை குளுக்கோஸாக மாற்றி உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனால் அதுவுமே பலனளிக்காதனால தான் உங்களுக்கு தசைகள் எல்லாமே பலகீனமாகி உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு அந்த சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக போகும்போது, எஸ்பெஷலி அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கும்போது இந்த கார்டிசால் லெவல் அதிகமாகுது அப்படின்னா அது குளுக்ககான் அப்படிங்கிற இன்னொரு ஒரு ஹார்மோனோட லெவலையும் அதிகப்படுத்திடும். ஸோ இதனோட வேலை நம்ம தசைகள்லேயும் கொழுப்பு செல்கள்லேயும் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாத்தையுமே குறைச்சி, அதே மாதிரி இந்த மசில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எல்லாத்தையுமே மாற்றி குளுக்கோஸாக மாற்றுறது தான். ஸோ இந்த காரணத்தினால தான் உங்களோட உடம்பு வெயிட் குறைய ஆரம்பிக்குது. இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது? ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய சுகரை நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஸோ அதற்கு மூலிகைகள் நம்ம எடுத்துக்கிறது நல்லது, உணவை நல்லா மென்று சாப்பிட்றது நல்லது. மெக்னில் சூர்ணம், அதே மாதிரி டயாகேர் சிரப், இந்த வகையான மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் முளைக்கட்டிய பச்சை பயிறு இது ஒரு அற்புதமான உணவு. மெயினாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த முளைக்கட்டிய பச்சை பயிறு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு நாள் நீங்கள் முளைக்கட்டும் போது அதில் ப்ரோட்டீன் நம்ம செரிமானத்துக்கு ஏற்ற மாதிரி 30% அதிகரிக்குது. டெய்லி காலையில் ஒரு கைப்பிடி அளவு இல்லை ஒரு கப் அளவுக்கு முளைக்கட்டிய பச்சை பயிர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது, நம்ம எப்பெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ, அதாவது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுதோ அந்த சமயத்தில் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். ஸோ இந்த பொட்டுக்கடலை அதிகமான ஃபேட்டும் இருக்காது, அதே சமயத்தில் ப்ரோட்டீன் லெவலும் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸுக்கு பதிலாக, மற்ற ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். மூணாவதாக, டெய்லி ஒரு 10லேருந்து 15 பாதாம், ஒரு 5 வால்நட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும், வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். நாலாவதாக, நீங்கள் தயிர் இல்லைன்னா மோர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த தயிர் அல்லது மோர் எடுத்துக்கும் போது அதுலேயும் ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது. செரிமானத்தையும் இது ஈஸியாகிறதுனால உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அஞ்சாவதாக, டெய்லி 2 நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே எடுத்துக்கோங்க. இதில் ப்ரோட்டீனும் நல்ல கொழுப்பும் இருக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு இன்சுலினே தேவை இருக்காது. இதுவே உங்கள் தசைகளுக்கு தேவையான அந்த வலுவை கொடுத்து உடம்பு வெயிட்டை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். ஆறாவதாக, நீங்கள் மீன் வகைகள் நிறையா எடுத்துக்கலாம். மெயினாக ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள், மத்தி மீன், சூறை மீன், காணாங்கெழுத்தி, இந்த வகையான மீன்கள் எடுத்துக்கும் போது இதில் ப்ரோட்டீன் சத்தும் அதிகமாக இருக்கும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கும். இது எல்லாமே உங்கள் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும், அதே சமயத்தில் தசைகளுக்கு தேவையான ப்ரோட்டீனும் கொடுக்கறதுனால உங்களுடைய உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
7வதா நீங்கள் நாட்டுக்கோழி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நாட்டுக்கோழி எடுத்துக்கும் போது அதுலேயும் வந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு நாளோ அந்த மாதிரி நீங்கள் மாதத்தில் ஒரு 2 வாட்டியோ எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய வெயிட் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். 8வதா வேக வச்ச கொண்டைக்கடலை வந்து எடுத்துக்கிறது. இந்த வேக வச்ச கொண்டைக்கடலை காலை உணவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் உங்களுடைய தசைகள் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெயிட்டும் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். 9வதா அசைவம் சாப்பிடாதவங்க பன்னீர் வந்து எடுத்துக்கலாம். இந்த பன்னீரை பொறுத்த வரைக்கும் 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய பன்னீரில் வந்து 18 கிராம் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் அதில் வந்து 30 கிராம் அளவுக்கு ஃபேட் இருக்குது. ஸோ ஒருவேளை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அளவாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ பன்னீர் வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். ஒன்லி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னா இதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. பட் தசைகள் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா பன்னீரும் ஒரு ஆப்ஷனலாக வந்து நம்ம வச்சுருக்கலாம். ஸோ இந்த உணவுலாம் நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய வெயிட்டும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு எனர்ஜெட்டிக்கான ஒரு நபராக மாறுவீங்க. ஸோ இந்த சுகரில் வெயிட் லாஸை விட அவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்போவுமே படுத்துகிட்டே இருக்கணும் போல் வந்து இருக்கும். எந்த வேலையும் செய்யாமல் நான் படுத்துகிட்டே இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கேன் டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு வேலை செஞ்சால் கூட இப்போ கை வச்சு வந்து ஒரு சமையல் வேலை பண்ணுறாங்கன்னா ஷோல்டரில் வந்து பெயின் வந்துடும். கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்கன்னா மூட்டு வலி வந்துடும். ஸோ இந்த எல்லா விஷயமுமே வந்து தசைகளோட இழப்புனால வரக்கூடியது தான். ஸோ அதனால் இந்த உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல் உங்கள் சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கான மூலிகைகளோ இல்லை மருந்துகளோ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இன்னொரு ஒரு அற்புதமான உணவு என்னென்னா முளைக்கட்டிய வெந்தயம். முளைக்கட்டிய வெந்தயத்தை ஒரு கைப்பிடி அளவு காலையில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ சேலட் மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி 2018 ஒரு ரிசர்ச் வந்து நடந்திருக்குது. அதாவது ICMRல இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் அகாடமியில் வந்து நடந்த ஒரு ஆராய்ச்சியில் முளைக்கட்டிய வெந்தயம் சாப்பிட்றவங்களுக்கு சுகர் லெவலும் வந்து குறையுது, அதே போல் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ முளைக்கட்டிய வெந்தயம் வந்து நம்ம சாப்பிடலாம். ஸோ இன்றைக்கி சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க உடல் எடை குறையுது அப்படின்னா அதற்கான காரணங்கள்லாம் என்ன, இதை சரி செய்கிறதுக்கான உணவு முறைகள்லாம் என்ன, என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.